போதை மறுவாழ்வு மையத்திலிருந்து 35 பேர் தப்பி ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ், வணக்கம். இந்த 35 பேர் தற்பொழுது எங்கு இருக்கிறார்கள்? இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. மாங்காட்டில் தனியாருக்கு சொந்தமான போதை மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த போதை மறுவாழ்வு மையத்தில் போதை மற்றும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இங்கு தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு தங்கி சிகிச்சை பெற்று வந்த நபர்கள் ஒன்று கூடி இங்கு காவலுக்கு இருந்த காவலாளியை தாக்கி அந்த கதவை திறந்துவிட்டு 35 பேர் தற்போது இந்த போதை மறுவாழ்வு மையத்திலிருந்து தப்பி ஓடி உள்ளனர். இது குறித்து இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து மாங்காடு போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவர்கள் இங்கிருந்து எதற்காக தப்பிச் சென்றார்கள் என்ற கோணத்திலும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் இங்க போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை என்ற பெயரில் அடித்து துன்புறுத்தப்பட்டார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த போதை மறுவாழ்வு மையத்தில் இருந்து தப்பி ஓடிய நபர்கள் குடும்ப கணக்கு பட்டியல் எடுக்கப்பட்டு அவர்களது குடும்பத்தாருக்கும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் குடும்பத்தாரும் தற்போது இந்த போதை மறுவாழ்வு மையத்திற்கு வர தொடங்கியுள்ளனர். மேலும் அதிக அளவில் ஒன்று கூடி இந்த போதை மறுவாழ்வு மையத்தில் இருந்து காவலாளியை தாக்கிவிட்டு எதற்காக தப்பிச் சென்றார்கள், இந்த போதை மறுவாழ்வு மையத்தில் என்ன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து அவரது உறவினர்களும் இங்கு வந்து கேள்விகளை எழுப்பி வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து மாங்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சம்பவத்தால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது 35 பேர் தப்பி ஓடிய நிலையில் மீதி உள்ள சிகிச்சை பெற்றும் நபர்களை உள்ளே வைத்து அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சம்பவத்தால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.